ஆமா, இந்த பிராங்க்லின் வீடு எங்க இருக்குதுன்னு தெரியலையே. நானும் ரொம்ப நேரமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், கண்ணுல சிக்கலையே. ஆஹா, ஒரு வழியா வந்து நம்ம பிராங்க்லின் வீடை பார்த்தாச்சு. ஆமா, நம்ம பிராங்க்லினை யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சின்சன் தான் கரெக்டான ஆளு. இந்த சின்சன் வீட்டில் இருக்கானா இல்லை எங்கேயும் ஊர்மைய போயிட்டானான்னு தெரியலையே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சின்சன் பை எங்கே தான் இருக்கணும். இருந்தா நல்லது, இல்லைன்னா பிராங்க்லினை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நம்ம தலைவன் தேனோ சொன்ன மாதிரி இந்த அயன்மேன் வந்து எதுனா ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவனுங்க தான் நம்ம தலைவனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆமா, இங்க ஒரு நாய் வேற இருக்குமே, அந்த நாயை வேற காணோம். சரி, அது இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு என்ன. டி சின்சன், ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே சின்சன் இங்கதான் இருக்கான். ஓஹோ, கூட வேற பிராங்க்லின் வேற படுத்துங்கிறான். சத்தமே இல்லாம நம்ம சின்சன் உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம அயன்மேன் மேன்ஷனுக்கு போக வேண்டியதுதான். இவன் நல்லா தூங்கட்டும், பாதி நேரத்துல எந்திரிச்சு தேடுனா தேடுவான், தேடிட்டு போகட்டும். என்ன பண்றது, சின்சன் வா போகலாம் நம்ம. ஆஹா, ஒரு வழியா நம்ம சின்சன் உடம்புக்குள்ள வந்தாச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, எனக்கு என்னாச்சு? நான் இங்க நடந்து போயிட்டு இருக்கேன். என்னது, என் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. யாரோ என்னைய வந்து கட்டுப்படுத்துறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன நான் பட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். ஏன் நில்லு நில்லு, ஏய் உடம்பு, நான் சொல்றது கேளு, நில்லு. என்னடா நிக்காம போயிட்டு இருக்கு? போச்சு போச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஏய் சின்சன், அமைதியா இரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட ஃபுல் கட்டுப்பாடு என்கிட்ட தான் இருக்கு. நீ என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஏய் யாரா நீ? எனக்குள்ள என்னடா இன்னொரு வாய்ஸ் கேக்குது. ஆகா போச்சு, யாரோ என் உடம்புக்குள்ள இருக்காங்க. பேய் பிடிச்சிருச்சா என்ன? அட, பேய் எல்லாம் ஒன்றும் பிடிக்கல. நான் தானா? யாரு? ஐயோ போச்சு. என் பிராங்க்லின் என்னை காப்பாத்துடா. யாரோ என்னை கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னைய வச்சு என்னை கடத்திட்டானுங்க. அதுல தான் பெரிய ஹைலைட். தயவு செஞ்சு நில்லுடா. நான் சொல்றத கேளு. என்னை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? எனக்கு வண்டியை வந்து ஓட்டுறது பயமா இருக்கு. போச்சு, என்னை ஆக்சிடென்ட் பண்ணி என்னை கொல்ல தானே உன்னோட பிளானு. ஒழுங்கா நிப்பாட்டிடு, சொல்றத கேளு. ஏய் அண்ணனை காப்பாத்துக்க. நான் பேசுறது கேக்குதா? நீ பேசுனா கேட்காது. நீ எனக்கு மட்டும்தான் கேட்கும். நீ வெளியில பேசுறது சுத்தமா கேட்காது. நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் அழுதாலும் புரண்டாலும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது சின்சன். ஐயோ, என் பேரெல்லாம் தெரியுது. உண்மையை சொல்லு, யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லு. நான் அதை எல்லாத்தையும் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உன்னை விடுறதுக்கா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன்? அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னை வச்சு எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது. நீ பேசாம அமைதியாவா. பாத்தியா, உன்னை வச்சு எல்லாத்தையும் அழுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு காரணமே நீயே தான் இருப்ப. ஆனா உனக்குள்ள நான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது சின்சன். நல்லா எல்லாரையும் சுட்டு அப்படிதான் தள்ளுவேன். பாத்தியா, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல நம்ம வந்து அயன்மேன் மேன்ஷனுக்கு போகணும். போற வழியில பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, நீ எதுக்கு அயன்மேன் மேன்ஷன் போறேன்னு சொல்ற? என்ன உன்னோட டிமாண்ட்? நீ எதுவுமே சொல்ல மாட்டியே. எனக்கு தெரிஞ்சு அயன்மேனுக்கு நீ வந்து எதிரியா தான் இருக்கணும். ஏய் யாண்ட பாவம், அவனை வண்டி விட்டு தள்ளி விடுற. ஏன்னா நம்மளுக்கு வண்டி வேணும் போறதுக்கு. நடந்தா போவ? இப்போதைக்கு நடந்து போவேனா? வண்டியில போலாம். திருப்பி வேணா நடந்து போகலாம். என்ன சொல்ற? ஏய் தயவு செஞ்சு என்னை விட்டுடா. அரைத்தூக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்றியா? ஒருவேளை இது எனக்கு கனவா? கனவு மாதிரினா தெரியலையே. போச்சு, இவன் ஏதோ பண்ண போறான். என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. முதல்ல அயன்மேன்ட்ட சொல்லி உன்னை ஈடு மாட்டி விடுறேன். தம்பி, நீ பேசினாலே கேட்காதான். இதுல அயன்மேன்ட்ட சொல்லி நீ மாட்டி விடுறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆமா, எங்க இருக்கு அந்த அயன்மேன் மேன்ஷன்? உனக்கு தெரியல சின்சனே. இரு, உன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்றேன். டேய், நீ என்னடா என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியா மாறி மாறி போயிட்டு இருக்கு. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உனக்கு வேற யாராவது பிடிச்சிக்க. நான் தான் கிடைச்சனா அந்த இவனை பிடிச்சிக்க, வேற எவனையாவது பிடிச்சிக்க. என்னை விட்டு தயவு செஞ்சு. உன்னை வச்சு தான் அயன்மேன் மேன்ஷனுக்குள்ளே போக முடியும். இதில் நான் வேற ஆளை பிடிச்சி நான் என்ன பண்ணுறது சொல்லு? அயன்மேனுக்கு ஒன்றை தெரியும். அதனால உன் மேலே யாருக்குமே டவுட் வராது சின்சன். நான் வந்து காரணமாக தான் உன்னை தூக்கியிருக்கேன். அட பாவி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத. அம்மா, எதுக்கு வண்டி நிப்பாட்டுற? இப்படியே போனால் கண்டுபிடிச்சிட மாட்டான் நீ சின்சன். இல்லைன்னு இப்போ பாரு, உன்னோட உருவத்துக்கு மாறியாச்சு. இப்போ போலாமா? அடடே, இவன் பிளான் பண்ணி நல்லா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான். போச்சு, அயன்மேன் தயவு செஞ்சு இந்த கதவுக்கு திறக்காதீங்க. நீ என்னதான் கத்துனாலும் இந்த கதை ஓப்பன் ஆகும் சின்சன். நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதான் இவன் மட்டும் பேசுறது எல்லாருக்கும் கேட்குமால. இப்போ என்ன பண்றது தெரியலையே. ஆஹா, போச்சு, வந்தாச்சு. போச்சு, உள்ள போகக்கூடாது. ஐயோ, அயன்மேன்
மணி எங்கேயா இருக்கு? சின்சான் இதுக்கப்புறம் வாய மூடு, உன்னால எதுவுமே பேச முடியாது, நீ தூக்கத்துக்கு போயிடு, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன். ஆமாம், எது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே, இந்த சின்சானுக்கான தெரியும், அவனை வேறு நம்ம தூங்க வச்சாச்சு. சரி பரவாயில்ல, நம்மளே தேடி பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன யாரையுமே காணோம், அனாமத்தா இருக்குது, யாரா இருக்கீங்களா? யோ அயன்மேன், அயன்மேன், அயன்மேன் எங்கே இருக்கீங்க? ஆஹா, இங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு, இங்கே போய் பார்ப்போம். ஓஹோ, இங்கே யாரும் காணோம். அடடே, நம்ம ஸ்பைடர்மேனு. ஆஹா, தூங்கட்டா தம்பி ஸ்பைடர்மேன், எங்கேப்பா இருக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம்? வேணாம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்மளே போய் தேடி பார்க்க வேண்டியதுதான். அம்மா இத்த பெரிய வீடு கட்டி வச்சிருக்கா, எங்கே இருக்கானுங்க, எது இங்கே இருக்குன்னே தெரியலையே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, வயசான காலத்தில் நடக்க விட்டுட்டாங்களே, பரவாயில்ல, இந்த சின்ன உடம்புக்குள்ள இருக்கிறது நல்லா தான் இருக்கு. தானோஸ் நம்மளை இப்படி பார்த்தாருன்னா வச்சுக்கவே கண்டிப்பாக நம்ம பார்த்து சிரிப்பாரு, என்னடா குட்டி பயலாக இருக்கிற அப்படின்னு. பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்கு, இனிமேலே சின்ன விடக்கூடாது, நம்மளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேன்னு இத்தனை ரூம் இருக்குது. சரி, இந்த முதல் ரூமில் யார் இருக்கா, இதுக்குள்ளே இருக்குது அந்த ஸ்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன திறக்க மாட்டேங்குது? ஆஹா, அயன்மேனு, போச்சுடா, இவங்க போது எழுப்புடணுமே. யாருடா இது தூக்கத்துல எழுப்புறது? டேய் சின்சன், என்ன இந்த பக்கம், என்ன விடிஞ்சு விடியாமலே வந்திருக்க? இல்ல சும்மா தான் வந்தேன். எந்திரிங்க, நான் உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். நான் போய் எல்லாரும் எழுப்ப வரேன். அடடி, இவனை எழுப்பியாச்சு. இதுக்குள்ள யாருக்கா? அந்த ரூம்ல போய் பார்ப்போம். இதுக்குள்ள தான் அந்த ஸ்டோன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது, யாரையும் காணா? ஆவா, இது என்ன தடி தாண்டவரான் தூங்கிட்டு இருக்கான். சரி, இவனா எழுப்பக்கூடாது, இவனை தூக்கத்தில் எழுப்பணும், நம்மளை புரட்டி போட்டுருவான். அதனால எதுக்கு வம்பு, நம்ம பேசாம அடுத்த ரூமுக்கு போகலாம். இங்கே தான் இருக்கு இந்த ஸ்டோன். இந்த ஸ்டோனை தேடி ரொம்ப நேரமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கேனே. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். உள்ளே யாரும் இருக்கக்கூடாது இந்த நேரம் பார்த்து. கரெக்டான ரூமில். ஓஹோ, போச்சு, தோறு இருக்கான். கரெக்டான ரூமுக்குள்ள வந்துட்டு தோறுக்கிட்ட மாட்டிக்க போகிறோமோ? என்ன சின்சான் இந்த பக்கம்? என்னடா என்னாச்சு உனக்கு? தூங்கலையா? காலங்கத்துல வந்திருக்க, இவ்வளவு சீக்கிரம் நீ எந்திரிக்க மாட்டியே. இல்லை தோர், நான் சும்மா தான் வந்தேன். சரி, நான் போயிட்டு ஸ்பைடர்மேனை பார்க்குறேன். வேறு யாரும் சொல்கிறது? டாக்டர் ஸ்டேஞ்சை பார்க்குறேன். ஸ்டேஞ்ச் எங்கே இருக்கீங்க? இங்கே யாரையும் காணோம். சரி, நம்ம அந்த பக்கமே பார்ப்போம். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிச்சாச்சு. இல்லைன்னா வச்சுக்கவேன், நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம் அந்த தோர். டாக்டர் ஸ்டேஞ்ச் எங்கே இருக்கீங்க? ஸ்டேஞ்ச் எங்கே இருக்கீங்க? எங்கே? அந்த தூங்கிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டேன். தலைவரே எந்திரிங்க தலைவரே, எந்திரிங்க. அட, இன்னுமா தூங்குறீங்க? விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரமா தூங்குறீங்க? டேய் சின்சன், ஏன்டா காலையில இப்படி பண்ணிட்ட? இன்னும் விடிய கூட இல்லை. இன்னைக்கு காலையில உன் மூஞ்சில முழிச்சிருக்கேன், விளங்கின மாதிரி தான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் மூஞ்சில் முடிச்சிட்டிங்களே. இன்னைக்கு நல்லதுதான் நடக்கும் பாருங்களேன். நீங்களே சொல்லுங்க. டே சின்சன், நீ வெரி லக்கி சாம்னு சொல்ல பாருங்க. அது இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க, நம்ம போகலாம். இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம நான் போய் டீ போடுறேன். எல்லாருக்குமே டீ குடிச்சிட்டு ஜாலியாக வெளியில் போகலாம். வாங்க, உங்களுக்கு டீயில் வந்து பாய்சன் கலந்து வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? இவனுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்று டீயை போட்டு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரையும் வெளியே போக வைக்கணும். என்ன பிளானு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. நம்ம வேற அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம போய் ஹல்கை எழுப்புறோம். ஹல்கை எழுப்புனதோட எல்லாரையும் கீழே கூட்டிகிட்டு போகிறோம். அயன்மனை கூட்டிகிட்டு போயிட்டு எதுனா சொல்லி நம்ம டீயை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த தோர் ஃபஸ்ட்டு வெளியே வரணுமே. சரி, எப்படி இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவான். அதான் ரூமை தான் பார்த்தாச்சே. டேய் ஹல்கை, எந்திரா. டேய் எந்திரடா, தூங்கிட்டு இருக்காமா. தூங்கிட்டு இருக்க, என்ன எழுப்பி போட்டு போற? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணா உன்னை போட்டு தள்ளிடுவேன். வாடா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அயன்மேன் எங்க இருக்கீங்க? எங்கடா காணோம் இவர? ஒருவேளை கீழே போயிட்டாரோ? சரி, இந்த ஹல்கை கூட்டிக்கிட்டு போவோம். ஹல்கை வந்துடுவான். சரி, நம்ம போய் ஃபர்ஸ்ட் தோரை வந்து மண்டை கழுவி தோரை தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அவன் தான் அந்த ரூமுக்குள்ளே இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை எப்படியா அந்த ரூமை விட்டு வெளியே வைக்கணும். தோர் ஆமாம், ஹல்கை வந்தானா? அயன்மனை காணோம். சரி வாங்க, கீழே போகலாம். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சின்சான் நீ போ, நான் அப்புறம் வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. ஐயோ, இவன் வேற என்னடா வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. டேய் ஹல்கு, எந்திரிடா. எங்க ஹல்கையும் காணோம். டேய் எங்கடா போனீங்க? மேஜிக் பானா எல்லாம் மாயமா மறைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம போய் ஸ்பைடர்மேனையாவது கூட்டிட்டு போகலாம். டேய் ஸ்பைடர்மேன், நீயாச்சும் இருக்கியா இல்லை நீயும் போயிட்டியாடா? எங்கே போய் தொலைஞ்சானுங்க எல்லாரும்? காலங்காத்தில் ஆளை காணா. இவனையும் காணாமே.
போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே, ஒன்று கூட்டிட்டானுங்களோ ஒரு வேளை. சரி போய் பார்ப்போம். அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க் எங்கே இருக்கீங்க? எங்கே போய் தொலைஞ்சிங்க? அம்மா இங்கே ஃப்ளாஷ்னு ஒரு பீஸ் இருப்பானே, ஃப்ளாஷை காணா. ஐயோ ஃப்ளாஷு எங்கடா போய்? ஆஹா இங்கெல்லாம் இருக்கானுங்க எல்லாரும். ஓ ஸ்டேஞ்ச், நீங்களும் வந்துட்டீங்களா? இங்கே எல்லாம் ஒருத்தர்னா தியான நிலையில் இருக்கா, என்ன ஸ்பைடர்மேன் இங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கானா? அது சரி, இந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரு. பார்ப்போம். இதற்கு பேர் தான் வந்து என்ன ஆசிரம் தெரியலையே, போச்சே தெரியாது. இவன் என்ன தூங்கிட்டு இருக்கா? ஆஹா, நீயா நானும் புஷ்அப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஹல்க்கு. ஆஹா, இவர் என்ன வெயிட் தூக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம இப்போ போயிட்டு என்ன பண்ண போறோம்னா ஹல்க் மேலே ஏறிட்டு, நல்லா இருக்கு இப்படி பண்றதுக்கு. சின்சன் கீழே இறங்குடா, உன்னைய வச்சுட்டு என்னால தூக்க முடியல, மூச்சோட முடியல. சின்சன் கீழே இறங்கு. ஏய் ஹல்க், இதுக்கெல்லாம் நீ வந்து அசர்ற ஆளா? நானா ஒரு வெயிட்டா? நீ எவ்வளவு பேரை தூக்கி போட்டு அடிப்ப, நானும் சும்மா தம்மா துண்டு. எல்லாரும் கீழே போயிட்டானுங்களா? சரி நம்மளும் போ. எவ்வளவு நேரம் தான் மேலேயே நின்று இதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த தானோஸ்க்கு பயந்துகிட்டு ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி நைட்டை வந்து இதெல்லாம் பாத்துக்கிற வேண்டியதா இருக்குது. ஆமா, எதுக்கு இன்னைக்கு சின்சன் திடுத்துப்புன்னு விடியாமல வந்த நைட்டு வந்தா பிராண்டின் வந்திருப்பானே. சரி இவன் கிட்ட நம்ம கேட்கணும். இவன் என்ன காலங்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். டே ஸ்பைடர்மேன் எந்திரடா, என்னடா விடிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிற? எல்லாரும் பாத்தியா, எல்லாம் புஷ்அப்ஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்க? சரி சரி. ஆமா சின்சன், என்னடா நைட்டோட நைட்டா இங்க வந்துட்டு பிராங்க்லின் எங்க? நான் கேட்கணும் இருந்தேன். எதுவும் பிரச்சனையா? திடுப்புன்னு வந்திருக்கியே. ஐயோ இல்ல இல்ல இல்ல, நான் சும்மா தான் வந்தேன், உங்க நேரம் பார்த்துட்டு போலான்னு. பிராங்க்லின் வீட்டில் தான் இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் போறேன், ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. நான் உங்களை எல்லாரும் எழுப்பிட்டு போலாமேன்னு வந்தேன், இல்லை என்ன கூட வந்திருக்க மாட்டேன். என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க? இல்ல இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா என் வண்டி இங்க தான் நிப்பாட்டி இருந்தேன், காணோம். வெளியே வச்சிருக்கீங்களோ? சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அடடே எல்லாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்படி சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது, இப்போ இதெல்லாம் பண்ணணும். சரி நம்ம பேசாம இங்கே ஒளிஞ்சிக்கலாம், எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள இறங்கிட வேண்டியதுதான். கமெண்ட் கைஸ், வீடியோ பக்கம் நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் அவெஞ்சர்ஸ் பிடிக்குமோ மறக்காம எல்லாம் அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி சரி வாடா ஸ்பைடர்மேன், நம்ம போயிட்டு விளையாட ஆரம்பிக்கலாமா? போட்டிக்கு நான் ரெடி, நீ ரெடியா? நான் இன்னைக்கு வின் பண்ணேன்னா நீ தான் இன்னைக்கு கால் அமைக்கிடணும். சரியா ஸ்பைடர்மேன்? சீக்கிரம் வாங்க. ஐயோ டாக்டர் ஸ்டேஞ்ச் எந்திரிச்சு வாங்கியே, இப்பதான் நின்றுகிட்டு எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. காலையில எந்திரிச்சு ஒரு ஜாலியா ஒரு விளாண்டாமா, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டாமா, அப்புறம் நிம்மதியா தூங்க விடுங்கடா. நைட்டு பூரா என்னை காவல் காக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் வேலையா? சரி சரி எல்லாரும் வந்துருவானுங்க. நம்ம இப்ப எந்த பக்கம் நிக்கலாம்? அந்த பக்கமா இந்த பக்கமா? ஆமா, எதுக்கு இந்த சின்சனை வந்து சம்பந்தமே இல்லாம மண்ணா போனா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சரி இருக்கட்டும், பிராங்கின் போன் பண்ணோமா வேணாமா? சரி எனக்கு தெரிஞ்சு பிராங்கின் நான் நேரம் போய் பார்த்ததான் நல்லது நினைக்கிறேன். யோ டாக்டர் ஸ்டேஞ்ச் வாங்கியா போவோம். யோ எந்திரா ஃபிளாஷ், யோ ஹல்க் எந்திரா. அயன்மேன் வரீங்களா? இப்போ என்ன அவன் போயிட்டான் தோறு, நான் போகிறேன். நீங்கள் வரீங்கன்னா வாங்க, இல்லைன்னா போங்க. நான் போகிறேன். டாக்டர் ஸ்டேஞ்ச் நீங்கள் வாங்க, யார் யார் வராங்களோ வாங்க, நம்ம போயிட்டு ஜாலியாக ஒரு 2 மேட்ச் விளாண்டோமா அதோடு போக வேண்டியதுதான். போயிட்டு நானும் வந்து வெளியே போயிட்டு காலேஜுக்கு வேறு போகணும். நான் லீவுக்கு போட்டுக்கிட்டு ஜாலியாக உங்கள் கூட இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி மாட்ட போகிறேனோ தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போ போயிட்டு நான் ஜாலியாக வந்து விளையாட போகிறேன். யோ தோறு வந்துட்டேயா? அவங்க யார் வராங்கன்னு தெரியல, நான் வந்துட்டேன். டேய் நானும் வந்துட்டேன். ஆமா ஏன்டா சின்சான் பேல விரட்டி விட்டீங்க? பாவம் சின்சான் பாட்டு அவன் இருந்திருப்பான், அவன் தான் வந்து எல்லாரும் எழுப்புறான் காலையில. ஆகா, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் ஸ்பைடர்மேன் தோர் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ போயிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ளாஷும் ஹல்க்கும் தான், இவனுங்களெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாரு இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், உங்களை அப்படியே நிற்க வைக்கிறேன் பாரு. என்னையவா கேள்வி கேட்குறீங்க? இந்த வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தியா என்னோட உருவத்துக்கு வந்துட்டு. ஏய் என்னடா ஆச்சு சின்சானே, திருப்பி வந்துட்டேன், ஏன் உன் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு? வாங்கிக்கங்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்களால பேசவே முடியாது. இந்த நீ வாங்கிக்க, இதுக்கப்புறம் நீ யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப போய் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், இதுதான் கரெக்டான நேரம். அப்படிதான் ஓடு 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 ஓடி போய் இந்த ஸ்டோனை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தானோஸ்ட கொடுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இவனோட சக்தி எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டு இந்த ஊரையும் அழிக்க வேண்டியதுதான். இப்ப போய் நான் எடுக்கிறேன். காவலா காக்கிற காவலு, நீ என்னதான் காவல் காத்தாலும் நான் அதை ஈஸியா எடுத்துருவேன் தோ.
அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ பாரு என் தலைவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படாது. ஆமாம் எங்கே எவ்வளோ ரூமை காணா? அடடே இந்த இருக்கா அந்த ரூமு, அவ்வளவுதான். இதுதான் அந்த ரூமு, இங்கே தான் இருக்கு அந்த ஸ்டோனு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவனுங்களை நம்ம உண்டில நாக்கிடலாம். இவனுங்க பொடி பசங்க நம்மளை அழிக்க பார்க்குறானுங்களா? இப்போ பாரு எல்லாரையும் நம்ம அழிக்க போகிறோம். இதுதான் அந்த கை ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் தானோஸ்க்கு வேணும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க ஃப்ளாஷோட பவர் எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதுதான். இப்போதான் மின்னல் பாபா மாதிரி போவோம். போட்டு நம்ம இந்த ஹல்க்கு ஒரு போட்டு போகலாம். அந்த வாங்கிக்க, கல்லு இழுப்புனதுக்கு என்னையே பார்த்துட்டு இந்த வாங்கிக்க. அப்பாடி எப்படி ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கா பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. அவ்வளோதான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃப்ளாஷ், நான் உன்னோட பவர் எடுத்துக்கிட்டேன். நான் உன்னை வந்து வச்சுட்டு போகிறேன். அப்புறம் வந்து பார்க்குறேன், வந்து உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ள போகிறேன். வந்துக்கிட்டே இருக்கேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. கமெண்ட் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் ஃப்ளாஷ் ரொம்ப பிடிக்கும் மறக்காம எல்லாம் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி எல்லாரையும் எப்படி அடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. தலைவரை தானோஸ் எங்கே இருக்கீங்க? நான் வந்துக்கிட்டே இருக்கேன். என் உடம்பு பயன்படுத்தி ஏன்டா இப்படி எல்லாரையும் அழிக்கிறேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இப்படி எல்லாம் பண்ணிட்டேடா. தயவு செஞ்சு என் உடம்பு விட்டு வெளியே போ. அதுதான் உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறமா எதுக்கு என்ன வச்சுக்கிறேன்? ஏன்னா நான் வயசானவனா இருக்கேனா? உன் உடம்பு சின்ன உடம்பு, அதனால எனக்கு நல்லா இன்னும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சின்சான் மேலுக்கு விடவே மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம். இப்படிலாம் பண்ணாதீங்கடா, என்னை தயவு செஞ்சு விட்டுடு. இந்த தானோஸ் பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. அவனை பார்த்தனா சத்தியமாக கொலை பண்ணாமல் விட மாட்டேன். நீ என்ன பண்ணுறது? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். இந்த வாங்கிக்க. இதுக்கப்புறம் எங்களை யாராலையும் தடுக்க முடியாது சின்சான், தடுக்கவே முடியாது. உன்னோட நண்பன் ஃப்ராங்க்லினை போய் இப்போ கொல்லலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக பாவமேன்னு விட்டு வைக்கிறேன். இப்போ பாரு எல்லாரையும் அழிக்க வேண்டிய நேரம் இது. இதோ வந்துட்டே இருக்கேன். எப்படி இந்த ஃப்ளாஷ் பவர் செம்மையாக இருக்குப்பா. நான் சொல்றது கேளு. உங்களுக்கும் அவஞ்சர்ஸுக்கு தான் ப்ராப்ளம். பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? தயவு செஞ்சு இவங்களை விட்டுரு. இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நீ வாய மூடுறியா இல்லை நீ மறுபடியும் தூங்க போறியா? உன்னை தூங்க அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா சின்சான்? இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் சின்சான். அவ்வளோதான், பீஸாக பண்ணிடும் பார்த்துக்கோ. ஒழுங்க வாய மூடிக்கிட்டு. ஐயோ நல்லதுக்கு காலையில் ப்ளீஸ் என்னை விட்டுடு. நான் உனக்கு தெரியத்தனமா நான் அவன் கண்ணு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துறேன்? எல்லாத்தையும் போட்டு ஆடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. பாவ பொதுமக்கள் ப்ளீஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்மேனு எவனுமே வந்து இவனை தடுக்க மாட்டீங்களா? யாருன்னா வாங்க, இவனை எதனா பண்ணி தடுங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. போச்சு இப்போ அயன்மேன் பவரா? ஆகா, இவன் என்ன கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. சின்சான் இப்பதானே சொன்ன வாய மூடிட்டு இருக்கிறேன்டா. இதுக்கு தான் நான் காதுல கொய்யின்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் கொய்யின்னு கத்துறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் கத்துறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். உங்களை பார்த்தியா அவனை முடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. சின்சான் உனக்கு தெரியல, நீ எவன் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது சின்சான். ஏன்னா என்கிட்ட அவஞ்சர்ஸ் எல்லாரோட பவரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தானோஸ் நிறைய பவர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போதும் உங்க சின்ன போலீஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு. எப்படி பாத்தியா எல்லாரும் எப்படி பந்தாடிக்கிட்டு இருக்கேன்னு சின்சான்? ஐயோ நான் தெரியத்தனமா நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உங்களை விட்டுடா ப்ளீஸ்டா. நான் சொல்றது கேளு. இங்க ஏதோ தப்பா இருக்கு ஸ்பைடர்மேன். என்னால அது உணர முடியுது. நான் முதல்ல போயிட்டு அங்க பாக்குற அயன்மேன் என்ன பண்றாங்கன்னு. அடடே, நான் நினைச்ச மாதிரி இங்க ஏதோ நடந்திருக்கு. தரமான சம்பவம். டே ஹல்க்கு, டே என்னடா ஆச்சு உங்களுக்கு? டே ஃபிளாஷ், அயன்மேன், ஆஹா என்ன ஆச்சு? இவனுங்கெல்லாம் அப்படி சில மாதிரி கிடக்குறானுங்க. ஆனா உயிர் இருக்கு, அவங்களால எதுவும் பேச முடியல. நான் வந்துட்டேன் தூர். அவனுங்கனால பேச முடியாது. இதுக்கப்புறம் ஒன்னாலையும் பேச முடியாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஹல்க், ஃபிளாஷ், அயன்மேன் எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? என்னோட ஆள் வந்து இங்க உள்ள ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான். உள்ள வந்தது கூட தெரியாம இருந்திருக்கீங்க. உங்களை நினைக்கல ரொம்ப சிரிப்பா இருக்கு. உங்களால ஒன்னும் பண்ண முடியல. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தை அழிக்க வேண்டியதுதான். உங்களை பொம்மை மாதிரி ஆக்கிட்டேன். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்க இருந்து
கிளம்புறேன். என்னோட ஆள் வருவான். உங்க எல்லாரையும் தரமட்டமாக்கிட்டு போயிட்டே இருப்பான். இதோ வந்துட்டே இருக்கேன். இந்த உலகத்தை அழிக்க போறேன். என்னைய யாராலையும் தடுக்க முடியாது. இந்த அவஞ்சஸே இப்ப பொம்மை மாதிரி கிடக்குறானுங்க. அத பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால டைம் டிராவல் பண்ணி அடுத்த காலத்துக்கு போக முடியும். ஆனா நான் இப்ப அதை பண்ணல. இந்த உலகத்தை இப்ப அழிக்க போறேன். ஆமா, எங்க வரீங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாம்? வந்து வாங்கிட்டு போங்க. உங்களால என்னைய ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். என்னோட சக்தி எல்லாம் அதிகமாயிருச்சு. இந்த வாங்கிக்கங்க. என்னைய அழிக்க வரீங்க. உங்களால என்னோட சுண்டு விரல கூட தொட முடியாது. இந்த வாங்கிக்கங்க. அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சு. இதுக்கப்புறம் எவனாலையும் என் மேல கை வைக்க முடியாது. இந்த அவஞ்சஸ் நினைக்கல எனக்கு சிரிப்பா இருக்கு. என்னடா வந்துகிட்டே இருக்கிறீங்க காளான் மாதிரி? எவ்வளவு அழிக்க வந்துகிட்டே இருக்கானுங்களே. காலையில் எப்படி வெயில் போடுது, விரிஞ்சிடுச்சு வேற, லேட்டாக இருந்துச்சிட்டோம். ஆமாம், எங்கே சின்சன் எங்கே போயிட்ட? அதுக்குள்ளேயே ஸ்கூல் கிளம்பிட்டானா என்ன? ஆளுக்கானா? ஆமாம், எங்கே போயிட்டான்? வண்டியை வேற காணா. சின்சன் எங்கே போய் தொலைஞ்ச? ஆகா, இவனுக்கு இதே வேலையாக போச்சு. எங்கே போனான்னு தெரியலையே. ஆஹா, கிரவுண்டுக்கு எதுவும் போயிருப்பானா? சரி, போய் பார்க்கலாம். எங்கே போய் தொலைஞ்சிருப்பான்? டோரிமான் வேலை பார்த்துருப்பானா எதுவும்? அவன் பாட்டு செவனேன்னு தூக்கிட்டு இருந்தோடனே எழுப்பி கூட்டு போயிருந்துருப்பானுங்க, எனக்கு தெரியும். இப்போ போய் இவனை எங்கன்னு தேடுறது? டி சின்சன் இங்கே காணோம். டீ, ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகுது. நீங்கள் ஸ்கூல் போகணும். எங்கடா போயிட்ட சின்சனு? கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். யார் இருக்கலாம் சின்சனை பிடிக்கணும் மறக்காமல் எல்லாம் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கடா நானும் இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டேன். ஒருவேளை அயன்மேன் மேன்ஷனில் தான் இருப்பானா? சரி, மேன்ஷனுக்குள்ளேயும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. சின்சன் இங்கே வரமாட்டான். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கே, இன்றைக்கி எக்ஸாம் வேறு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, போய் பார்ப்போம். அயன்மேன் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அயன்மேன் யார் இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு? எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். என்ன அங்கே யாரோ நிற்கிற மாதிரி. ஆமாம், யார் அது? என்ன நடந்துட்டுருக்கு? ஹல்க்கு, ஃப்ளாஷு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன இப்படி மரம் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க? என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள். முதல்ல எந்திரிங்க. டே ஹல்க்கு, எந்திரிடா. டே ஃப்ளாஷு, என்னடா பொம்மை மாதிரி இருக்கானுங்க? என்னாச்சு? இவனுக்கு ஏதோ பேசுகிறானுங்க, ஆனால் நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குதே. என்னன்னு சொல்லு. ஆகா, ஆமாம், சின்சன் இங்கே வந்தானா? அதை சொல்லுங்க. டி, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் ஏன் மரம் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க? ஆகா, என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்ல மாட்டானுங்களே. பிராங்க்லின், அது ஒன்றும் இல்லடா. இங்க தாரோஸ் வந்தான், எல்லாரும் இந்த மாதிரி ஆக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சின்சன் இருக்கான்ல. ஆமா, நம்ம சின்சன். சொல்லு. சின்சன் ஏதோ ஆயிடுச்சு, எனக்கு அது மட்டும் தெரியுது. நம்ம சின்சன் இல்ல அது. அப்ப அவன் யாரு? அவன் இங்க உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஆமா, சின்சன் எப்படி இங்க வந்தான்? என்னால நம்பவே முடியல. அவன் நைட்டே இங்க வந்துட்டான்டா. அவன் தாண்டா எல்லாரும் எழுப்புனான். ஏதோ பண்ணிட்டான், அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. ஐயோ, என்னடா இப்படி சொல்றீங்க? இப்ப சின்சனுக்கு என்னதான் ஆச்சு? சின்சன் எங்க? டி சின்சன் எங்கடா போய் தொலைஞ்சு? இப்படிலாம் பண்ணாத. உனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீங்க சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன். சின்சன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான். பிராங்க்லின், சின்சன் உடம்புல வேற யாரும் இருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் எங்களுக்கு தெரியும். பிராங்க்லின் வேற இங்க வந்துட்டானா? போச்சு, பிராங்க்லின் என்னை காப்பாத்துடா. வந்துட்டேன், வாங்கிக்கங்க. எப்படி உங்க சின்சனை வச்சு நான் உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. மோர் வீடியோஸ் இருக்கு, மறக்காம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், பாய் பாய், டாடா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.